Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் தாங்க. சென்னையில் புதுசாக வந்திருக்கிற ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் இப்போ போக போகிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே திருவான்மையூர் டைட்டில் பார்க்லேருந்து. இங்கேருந்து 10 o'clock இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் போகிறது பைக்கில் தாங்க. அதுவும் என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இரும்பு சாமானுக்கு பெருத்தம்பழம்ன்ற இந்த பைக்கில் தான் போகிறோம். இவர் தான் என்னுடைய டிரைவர். ஓடிபி. நம்ம ஜேர்னியை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹெல்மெட்டு என் கையில் தான் இருக்குது. யாரும் ஹெல்மெட் போடாமல் வண்டி விட்டாதீங்க. சோழிங்கநல்லூர், இதுதான் பெரும்பாக்கம். அங்கேருந்து 25 minutesல இந்த பெரும்பாக்கம் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. எதில் மாங்கே மோர். ஆஹா, உடம்புக்கு நல்லது கூழ். இன்னைக்கு தலைகீழ சுத்த போகிறதுனால நான் கூழ் சாப்பிடல. மற்றபடி எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி, அப்புறம் ஊறுகாய், அப்புறம் நெல்லிக்காய் தொட்டு, இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஷாப் எங்கே இருக்குன்னா சத்யபாமா தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. கூழ் குடித்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்கு. எனக்கு இல்லை, கேமராமேனுக்கு. படு இங்கே உங்களுக்கு போர்டு கொடுத்துருப்பாங்க, ரைட்டு கட் பண்ணி கேளம்பாக்கம் வழியாக போகணுன்ட்டு. உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரது படு. இதுதான் வண்டலூர் போகிற ரூட். இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிறது கேளம்பாக்கம். நேராக போனால் கோயில் ஜஸ்ட் ஒரு 1 kilometerல இருக்கும். இப்போ நம்ம போகிறது ஒண்டர்லா. திருப்போரூர் முன்னாடி கூடுவாஞ்சேரி போகிற ரூட்டு வருதுங்க. அந்த கூடுவாஞ்சேரி போகிற ரூட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ஒண்டர்லா போர்டு வரும், அதுலேருந்து ரைட்டு கட்டாகி போகணும். ஓகே வியூவர்ஸ், திருவான்மியூரிலே தொடங்கிய என் பயணம் இங்கே ஒண்டர்லாவுக்கு போகிறது. ஆனால் இந்த வண்டியும் நம்பி ஒரு 40 kilometer எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா. ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். ஓகே வியூவர்ஸ், திருவான்மியூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியில் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 45 minutesல இங்கே வர முடிஞ்சது. இங்கே ஃப்ரெண்ட்லியே இருக்குது பைக் பார்க்கிங்கும் கார் பார்க்கிங்கும். பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஒரு 500 meterல தான் பார்க் பண்ணுவாங்க. இறக்கி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. உள்ளே வர்ற வரைக்கும் சூப்பராக இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்கள் பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்றதை செக் பண்ணிக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு வெளி ஃபுட்டு உள்ளே கொண்டு வரதுக்கு பர்மிஷன் கிடையாது. உள்ளேயே தான் நீங்கள் ஹோட்டல்லையே தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும். உள்ளே போயிட்டு என்னென்ன டிக்கெட் என்னென்ன ஃபேரில் இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லாக்கர் இருக்குது. லாக்கர் சார்ஜஸ் 350, செக்யூரிட்டி டெபாசிட் 50 rupees, கிளாக் ரூம் வந்து சார்ஜஸ் 100 rupees. கவுண்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது. சண்டேலாம் வந்து அவ்வளோ தான் போல் இருக்குது. இன்றைக்கே கூட்டம் செமையாக இருக்குது. இங்கே உங்களுக்கு 2 typesஆக பிரிக்கலாம். இதில் நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஜிஎஸ்டி 1489 அடல்ட்டுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1190. இதுவே ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு இருக்குது. நீங்கள் எந்த லைன்லேயுமே அதிகமாக நிற்க தேவையில்ல. மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணி போயிடலாம். அது அடல்ட்டுக்கு 2382, சில்ட்ரன்ஸுக்கு 1906 rupees. இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. வாங்க பார்க்கலாம். நான் இப்போ சூப்பர்மேன் ஆயிட்டேன். ரொம்ப நேரம் இங்கே படுக்க முடியல, ஆனால் நல்லா இருக்கு. இப்போ வாங்க இந்த ரைடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாய் பாய். சூப்பர். கேம் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். எதிர்பார்க்குறேன். சுபாஷே ஜூஸ் அடிக்கடா.
சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. நாங்கள் அடுத்த ரைடை பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது டெக்னோ ஜம்ப் தவளக்கா கேம். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரைடு வைஸ் சூப்பராக இருக்கும். ரைடு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு இல்லையா சார் ஒரு கண்டு? சூப்பர் ரைடுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒண்டர்லா பம்பா. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பொறுமையாக தான் ஆரம்பிக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களும் விளையாடுறதுக்கு இங்கே நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கிரேசி கார். இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு மினி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு. 75 சென்டிமீட்டர் டு 130 சென்டிமீட்டர் மினி எக்ஸ்பிரஸ். சின்ன சின்ன குழந்தைங்க, அதாவது 5 இயர்ஸ் பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்கை ரயில். இந்த ஸ்கை ரயில் போனீங்கன்னா என்னென்ன கேம் இருக்குன்றது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் சொல்கிறேன், நீங்கள் வரும்போது யூஸ் பண்ணீங்க. இந்த ஸ்கை ரயிலில் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போகும். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கை ரயில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்விம்மிங் பூலில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 5 ரைடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு 3-4 ரைடு இருக்கு. ரைடை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோம். அந்த ரைடை இவர் தான் பெரியப்பா, அங்கே இருக்கிறாரு சித்தப்பா. ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே எல்லா விதமான ஃபுட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பரான ரைடாக இருந்தது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் சுற்றி பார்த்தாலும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. ஸ்கை ரயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ரைடு. 6 o'clock வரைக்குமே டேயில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால் எல்லா ஃபன் கேமும் முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், டைம் இப்போ 2:30 ஆக போகுது. சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ஒண்டர்லாவில் உங்களுக்கு வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ் ஃபுட்டு அவைலபிளாக தான் இருக்குது. பட் ஃபேர் வைஸ் ரொம்பவே அதிகமாக தாங்க இருந்தது. நான் இப்போது வாங்கினது வெஜ் பிரியாணி தான். இதோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 325 rupees. மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு தான் இங்கே ப்ரிஃபரன்ஸ் அவைலபிளாக அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட்டர் கேம். இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குங்க, பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. என்னெல்லாம் கேம் இருக்குன்னா புல்லட் ஸ்க்ரூ, டொரண்டோ, ட்ரோப், மம்மூத். ஒவ்வொரு வாட்டர் ரைடும் உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொக்கோக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் ஓப்பனில் போவோம். இந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே. அடுத்ததான் நம்ம ட்ரை பண்ண போகிறது டொரண்டோ. ஷீட்டில் போனோம், அப்புறம் ஓப்பனில் போனோம். இப்போ இந்த கேப்பில் போனோம். மம்மூத் ரைடு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்டாஃபோட ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக இந்த வீடியோவை எடுக்க முடியல. ஆக்சுவலி நீங்கள் கேமரா எடுக்கிறதா இருந்தால் ஒரு கைப்பிடியை விட்டுருவீங்க, அதனால் 3 பேர் சாஞ்சிருவாங்கன்னு சொன்னதுனால இதனால் வீடியோ எடுக்க முடியுங்க. வெர்டிக்கல் ஃபால், வேவி ஃபால், ரெயின்போ லூப், ட்ராப் லூப், இங்கே எல்லாம் டபுள் கேமாக இருக்குது. நம்ம சிங்கிள் கேமாக ட்ரை பண்ணலாம். ட்ராப் லூப் நம்ம ட்ரை பண்ண போகிறோம்.
தெரியலையே. ஆக்சுவலாக 2 கிரிப்பையும் கரெக்டாக பிடிச்சாதான் ஸ்பீடாக வரும். நீங்கள் ஒரு கிரிப்பு லூஸ் விட்டாலும் இது சரியாகாது. பேபி ஃபேலும் வெர்டிகல் ஃபாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதனால் ஏதாவது ஒன்று போனீங்கனாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அடுத்ததாக ட்ராப் லூப் பார்த்தீங்கன்னா க்யூ அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எல்லோ ஃபாஸ்டேக் தெரியும். ஃபாஸ்டேக் வந்து போட்டிருந்தீங்கன்னா எல்லா ரைடுக்குமே சீக்கிரமாக பார்த்துட்டு அடுத்தடுத்த ரைடுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பட் ஃபேர் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்குது. பட் ஒவ்வொரு ரைட்லேயுமே செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபாஸ்டேக் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஃபாஸ்டேக் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 2 டிக்கெட் வந்து உங்களுக்கு ஜென்ரலும் 2 டிக்கெட் ஃபாஸ்டேக்கும் மாற்றி விடுறாங்க. ஏன்னா சண்டே டைம்லலாம் நீங்கள் வரதா இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். கூட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் ரைடு போயிட்டுருக்கீங்க. ஸ்விம்மிங் பூலில் ஃபேமிலியாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன ரைட்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம பிஜிபி குயின்ஸ்லாண்ட்லலாம் பார்க்குற மாதிரி தான். பக்கெட் ஃபுல்லான உடனே கீழே தண்ணி கொட்ட போகுது இப்போது. பார்க்கலாம். மொத்தம் இருக்கிறது 2 ஸ்விம்மிங் பூலு. இன்றைக்கி ஓப்பனில் இருக்கிறது இந்த சிங்கிள் ஸ்விம்மிங் பூல் தான். இங்கேருந்து உங்களுக்கு நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு உண்டானது. இதுவே தான் வாட்டர் ரைடில் பெருசாக அங்கே இருக்குது. And welcome to Reed Disco only at Wonderla. I love Wonderla. இந்த ஒண்டர்லாக்கு வந்தால் ஃபஸ்ட்டு எல்லாருமே விரும்பி போகிறது ஒரே ரைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைடு தான். இப்போ நம்ம இதான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேஞ்சோரா. காலையில் இங்கே வரும்பொழுது ஒரு பையன் என்னையை சேர்க்கலை. லைன் இது வரைக்கும் இருந்தது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30. நீங்கள் வரலாம். இங்கே ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு டைமிங் கொடுத்துட்றாங்க. வெயிட்டிங் ஃபார் 40 மினிட்ஸ், வெயிட்டிங் ஃபார் 90 மினிட்ஸ். இந்த ஒண்டர்லாவில் ரொம்ப ஒரு சூப்பரான கேம்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சோராக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது. அடுத்து நம்ம டேஞ்சோரா முடிஞ்சதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணலாம். எல்லாரும் அவங்க கடவுளை நினைச்சிக்கீங்க. டென்ஜோரா கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரைடு போகிறதா இருந்தால் அந்த வீடியோ வேணும்னா கூட முன்னாடியே பிஃபோராக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவும் வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான வசதி இங்கே இருக்குது. ஸ்பின்னிங் வீல், ஜாயிண்ட் வீல் பார்த்துருப்பீங்க. ஜாயிண்ட் வீல்லாம் கொஞ்சம் ஸ்லோ தான். ஸ்பின்னிங் வீல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். Hi guys, அந்த வாட்டி நீங்களும் வரலாம் இந்த இடத்துக்கு. ரொம்ப உயிர் கொத்துறாத கிடையாது. சொல்லிட்டேன். சான்ஸே இல்லை, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ எப்படி இது? எப்படி நல்லா இருக்குதாவா? இந்த சைடு உட்காந்து போகிறோம்.
ஓகே விவாஸ், நம்ம ஒண்டர்லா வந்து செம்மையாக மார்னிங்லேருந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு ரைடும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நிறைய மக்கள் இந்த வீக் டேஸ்லேயே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க புது ஒண்டர்லாவை. நீங்களும் இந்த ஒண்டர்லாக்கு வந்து பாருங்கள். மெயினாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே கேம்ஸில் போய் லைனில் நிற்க தேவையில்ல. உங்களுக்கு வாட்டர் கேமே கிட்டத்தட்ட 12 மணி 12:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 11 o'clock இந்த ஒண்டர்லா ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 o'clock வீக் டேஸ்லேயும், வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 7 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 6 மணிக்குள்ளே இந்த ஃபன் கேம்ஸ் எல்லாமே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். மற்றபடி ஒண்டர்லா சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். கொடுக்குற காசுக்கு இல்லை, அதுக்கு மேலேயே ஃபன் கேம்ஸ் இருக்குது. ஆனால் உங்களால் விளையாட முடியுமான்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவூர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கம் கெட்டால் துன்பமும் பழியும் வந்து சேரும். எனவே அறிவு உடையவர்கள் ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யவே மாட்டார்கள். பெபிள்ஸ் தமிழ்.